Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு கேட்க போகிற ரெசிபி செட்டிநாடு முட்டை குழம்பு. ஆர்டினரியாக முட்டை குழம்பு பண்ணுவோம். செட்டிநாட்டில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முட்டை வேக வச்சது 4 எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, தக்காளி விழுது 2 தக்காளியோட விழுது, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை 2. இந்த சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை இதெல்லாம் நல்லா வறுத்து பொடிச்சிக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி விழுது நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த அரைச்ச பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து வெந்த முட்டைகளெல்லாம் கீறி இதில் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான செட்டிநாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் திரும்பி சொல்கிறேன். முட்டை வேக வைத்தது 4, வெங்காயம் 2, தக்காளி விழுது 2, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை வறுத்து அரைச்ச பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.